நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு மைக்ரேட் ஆகிட்டேன். அப்படி ஆனப்போ எனக்கு நடந்த சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரையிலேருந்து வித்தின் 1 டேயில் நான் இங்கே மைக்ரேட் ஆகி வந்துட்டேன். ஒர்க்குக்கு இடையில் நான் எந்த கேப்பும் எடுக்கலை, லைக் ரெஸ்ட் எடுக்கலை. வழக்கமாக நான் ஒரு 1 வீக்கு இன்னொரு வேலைக்கு போகிறேன்னா ஒரு 1 வீக் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பேன். பட் எனக்கு தேவைப்படலை இந்த டைம். நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 டேயில் இந்த ஒர்க்குக்கு நான் வந்துட்டேன். இங்கே வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ரூம் ரெடி, ஒர்க் ரெடி, பிடிச்ச ஒர்க்கு, பிடிச்ச மக்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்க. சுற்றிலும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்னை பார்க்குறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் சிட்டி. எல்லாம் ஓகே. ஐ லவ் திஸ் பிளேஸ், ஐ லவ் திஸ் ஒர்க். ஆனால் கடைசியில் ரூமில் எல்லாத்தையும் படுக்கிறதுக்கு செட் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு இருக்கப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன், லைக் நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படி ஃபீல் பண்ணனா, இல்லை நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணனா. எடுத்தோடனே என்னோடய பைக்கை நான் பேக் பண்ணி பார்சல் பண்ணி சென்னைக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு சென்னையில் பைக் ரொம்ப தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து பஸ்ஸில் விசாரித்தேன். எனக்கு பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் சேஃபாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக ட்ரெயினில் புக் பண்ணிட்டேன். ட்ரெயினில் போய் பார்சல் புக் பண்ணும்போது அங்கே எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, லைக் நம்ம பைக்கோட மதிப்பு இருக்கும்ல. இப்போ நம்ம பைக் ஒரு 1 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ஒரு சார்ஜு, இல்லை என்னோடய பைக்குக்கு ஒரு 10,000 ரூபாய் மதிப்பு இருக்குன்னா அதுக்குண்டான சார்ஜ். அப்படி தான் பார்சலுக்கு வாங்குறாங்க. அண்ட் அங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் பார்சலுக்கு ரயில்வேக்கு நீங்கள் பணம் கட்டணும். ரெண்டாவது உங்களுக்கு நீங்களே பார்சல் பண்ணிட்டீங்க, லைக் அதை ப்ராப்பராக நீங்களே பார்சல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதை மட்டும் கட்டி உள்ளே போயிடலாம். இல்லை உங்களுக்கு பார்சல் பண்ண தெரிலனா அங்கேயே கான்ட்ராக்ட் பேசிஸில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என் ட்ரெயினில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் அழகாக போட்டுட்டு நானும் ட்ரெயின்லேயே வந்துட்டு எக்மோரில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வழி தெரியாது, நேவிகேஷன் போட்டு நான் வந்துட்டேன். ஸோ இட்ஸ் அ ஈஸி வே. இன்கேஸ் நீங்கள் ட்ரெயினில் உங்களோட வண்டியை பார்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விஷயம். பெட்ரோல் இருக்காது, பெட்ரோல் எம்டி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு. அதனால ஒன்று நீங்கள் இறங்கி பெட்ரோலுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ பெட்ரோல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் கேட்டு பார்த்தேன் ஏதாவது பெட்ரோல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 8 o'clock தான் அந்த பார்சல் பண்ணுற ரூம் திறக்கும். அப்படி திறக்கும்போது நீங்கள் 8 o'clock மேலே நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் பெட்ரோல் தருவாங்க. பட் நான் எடுத்தது 6 o'clock, அதனால் நான் யார்ட்டையும் கேட்கல. அப்புறம் என்கிட்ட ஒரு 3 பேக்ஸ் இருந்துச்சு, 3 பிக் பேக்ஸ் இருந்துச்சு. அந்த 3 பிக் பேக்ஸை என்னோடய பைக்கில் வச்சுட்டு நான் அந்த வண்டியை உருட்டிட்டு போயிட்டு இருந்தேன். ரயில்வே ஸ்டேஷனோட பார்சல் போடுற இடத்துல வண்டி அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு அண்ணா டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் விசாரித்தாங்க. பார்த்தா அந்த அண்ணாவே எனக்கு சரி ஓகே நான் உங்களுக்கு அதை தள்ளிட்டு போக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி, லைக் அதோட நேம் தெரில, டோ பண்ணுறதா அந்த மாதிரி டோ பண்ணாங்க. ஸோ அப்படியே டோ பண்ணோடனே நான் அதை பெட்ரோல் பல்க் வரைக்கும் எனக்கு டோ பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு 3 பேக் என்னால் தூக்கவே முடியல. அதை வச்சுட்டு தள்ளுறது, லைக் பைக் எனக்கு தள்ளவே தெரியாது. ஏன்னா பைக் தள்ள தெரியாமலே நான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு பைக் தள்ள தெரியாது. அண்ட் இட்ஸ் டூ ஹார்டு. இப்போ பைக் பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. எக்மோர்லேருந்து நான் ஒரு குறிப்பிட்ட இடம் போகணும். அப்படி போகும்போது எனக்கு வழி தெரியாது, சுத்தமாக எனக்கு வழி தெரியாது. மதுரையிலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, இடம் பற்றி ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் திட்டுவாங்க. பட் நான் மதுரையை கற்றுக்கிட்டேன். பட் சென்னையை கற்றுக்கணும். சென்னை சுத்தமாக எனக்கு வழி தெரியாது, பேசிக்கான ஒரு நாலேஜ் கூட இல்லை எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பைக்கில் நேவிகேஷன் போடலான்னு சொல்லிட்டு நான் பைக்கை கனெக்ட் பண்ணேன், நேவிகேஷன் போட்டேன், லொக்கேஷன் போட்டேன். பட் பைக்கில் அது ஷோ அப் ஆகலை. டைரக்ஷன் ஷோ அப் ஆகும், சுத்தமாக ஷோ அப் ஆகலை. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கூகுள் மேப்லேயே போட்டுட்டு என்னோடய வண்டியில் பார்க்க முடியாது, எடுத்து தான் பார்க்கணும். இந்த வண்டியில் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே வச்சுட்டேன். எடுத்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் போகிற வழியில் வழி கேட்டேன். அவங்க அழகாக சொன்னாங்க, நீங்கள் அதை கேட்டு வரத்திரல, லைக் அவங்க நான் 2வது லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க. எனக்கு அங்கே போனோன்னே எந்த லெஃப்ட்டு எந்த ரைட்டுன்னு சுத்தமாக தெரியாது. அதனால் மேப்பையும் வச்சுட்டு அவங்க சொன்னதையும் ஓரளவுக்கு வச்சுட்டு போயிட்டேன். மதுரையிலேருந்து சென்னைக்கு மூவ் ஆகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி ஹாஸ்டல் போகலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். திஸ் டைம் எனக்கு ஹாஸ்டல்னால் ஹோம் சிக் இருக்குது, என்னால் தங்க முடியாதுன்னு முன்னாடி இருந்தது. பட் அதை பிரேக் பண்ணணும், நம்மளுக்கு இருக்க ஃபியர் அண்ட் ஆன்சைட்டியை பிரேக் பண்ணணும், கண்டிப்பாக ஹாஸ்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி தான் ஓகே ஹாஸ்டலில் இருக்கலாம்
அப்படி என்ன பெரிய ஹாஸ்டல், நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் வரும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஆல்ரெடி ஒரு ரூம் இருக்குது, உனக்கு பிடிச்சா அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஹாஸ்டலில் வீடியோஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். மதுரையில் நாங்கள் பேக்லாம் பண்ணி பார்சல் பண்ணி பைக்கை அனுப்பிச்சிட்டு வரும்போது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, எனக்குமே யாருமே சொல்லலை. நீங்கள் பைக்கை பிக்கப் பண்ண போகணும், லைக் பைக்கை நீங்கள் எடுக்க போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் அங்கே பார்சல் எடுக்கிற இடத்துல கொடுத்துட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. நானும் போயிட்டேன். பட் இங்கே வந்து பிரச்சனை நடந்துச்சு. நான் கேட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அவங்க எங்கள்கிட்ட இது இல்லை, ஜெராக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்துடலாம், பட் அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், பைக்கை பார்சல் எடுக்கலாம் போகிறப்போ ஜெராக்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, ஒரு டென்ஷன் ஆகும்ல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, லைக் எனக்கு இந்த ஊர் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் நான் கேட்குறேன், ஐடி கார்டு ஜெராக்ஸ் பிக்கப் பண்ண எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆமான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் வீட்டுக்கு வந்து பேக்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜெராக்ஸ் மட்டும் எடுக்காமல் இருக்குன்றதுக்காக நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்க போனோம். நானும் என் அப்பாவும் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். போயிட்டுருக்கப்ப ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. ஒரு காரு அங்கே ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் ஒரு பள்ளத்தில் விட்டுட்டாங்க போல். அவங்க ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களோட வண்டியும் அவங்களோட வண்டியும் இடிச்சிருச்சு. அந்த கார் வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் கீழே வந்து அவங்க கார் இடித்ததுலேயோ ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து கத்தினோம், லைக் அந்த சுச்சுவேஷனை தவிர்த்துருக்கலாம். பட் அந்த நேரத்தில் வந்து இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்பு அப்படின்னு சொல்லலை நான். பட் அது எங்களுக்கு அந்த ஊருக்கு போகிற அந்த டென்ஷனில் ரொம்ப ஒரு மாதிரி மைண்டே ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ணனே தெரில. அப்பா ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஏன்னா நான் ஊருக்கு போகும்போது எல்லோரும் ஹாப்பியாக வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். அட்லீஸ்ட் வந்து அவங்க ஹாப்பியாக இல்லைனா கூட இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். பார்த்தா எங்கள் அப்பா அப்செட் ஆகிட்டார். நான் கேட்டேன், என்னப்பா இப்படி அப்செட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ரொம்ப டென்ஷனாக 2 நாள் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அது சரியாச்சு. இந்த மாதிரி டென்ஷன் ஆக வேணாம், லைக் தெரியாமல் இடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். ஸோ அதனால் டென்ஷன் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் அதை நினச்சிட்டு சில விஷயங்கள் இங்கே ப்ரிப்பரேஷன், இங்கே ட்ராவல் ப்ரிப்பரேஷன் சில விஷயங்களை மறந்துட்டேன். பட் அதை ஓகே, அதனால் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு லேட்டாக தான் ட்ரெயின் ஏற வந்தேன். ஸோ லேட்டாக இந்த பிரச்சனையில் நான் சாப்பிடலை, லைட்டாக தான் ட்ரெயின் ஏற வந்தேன். நான் போகிற வழியில் கேட்குறேன், அப்பா சாப்பிட்டு போகலாமா சாப்பிடாமல் போவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ பார்சல் ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டேன். ட்ரெயினில் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தண்ணிலாம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தண்ணியை நான் மறந்துட்டேன். ஸோ தண்ணி இல்லை, நைட்லாம் எனக்கு தாகமும் இல்லை, தண்ணி இல்லை. பட் மைண்ட் வந்து தூக்கம் வரலை. ஏன்னா லைட்டாக ஒரு பசி இருந்துச்சு. அந்த பசியில் தூக்கம் வரலையா, இல்லை வந்து நம்ம சென்னை போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கம் வரல. எக்ஸைட்மெண்ட் இல்லை, எனக்கு ரொம்ப ஷாக்கும் இல்லை, எதுவுமே தோணலை. ஏன்னா நம்ம போகிறோம், ஒழுங்காக வேலை பார்க்கணும், வேலையை ஃபுல்லாக பண்ணணும், எதுக்காக அங்கே போகிறோமோ அந்த காரியத்தை பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அடிக்கடி எனக்குள்ளே நினச்சேன், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும் அப்படின்றதான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. தண்ணி இல்லாததுனால சாப்பிடவும் முடியல என்னால். சரி தூங்கலான்னு ட்ரை பண்ணேன், முடியவே இல்லை. எனக்கு அப்படியே திங்கிங் தான் இருந்துச்சு, டோட்டலாக தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக அங்கே தூங்காததுனால மறுநாள் இங்கே வந்து எனக்கு ரொம்ப தூக்கமாக வந்துச்சு, ரொம்ப டயர்டு. நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் மதுரையிலேருந்து சென்னை வரேன் அப்படின்னா மறுநாள் காலேஜ் போக மாட்டேன், நல்ல ரெஸ்ட் எடுத்துடுவேன், 1 டே ஃபுல்லாக தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் மறுநாள் தான் வேலையை ஆரம்பிப்பேன். அதை பிளான் பண்ணி தான் இங்கே வந்தேன். எனக்கு நேற்று பகலில் தூங்குகிற வாய்ப்பு கிடைக்கல. கொஞ்சம் ரூமெல்லாம் செட் பண்ணணும், க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னால் பண்ண முடியல. வெளியில் போய் கடையில் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமையும் செட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் இஸ் குட். த ஒன்லி திங் இஸ் நல்லா வேலை பார்க்கணும். ஃபைனலி சென்னைக்கு மூவ் ஆயாச்சு. இனிமேல் தான் இந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். மதுரையில் பண்ண மாதிரி இடம் தெரியாமல் இருக்கக்கூடாது, எல்லா இடத்தையும் கற்றுக்கணும், எங்கெங்கே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். சென்னை இன்னும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றத நினச்சி நான் எக்ஸைட்டாக இருக்கேன், லைக் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். மதுரையில் நான் வேலை பார்த்துட்ருந்தேன். நான் வேலை பார்த்துட்ருந்த வேலையை விட்டுட்டு
லைக் ஒன் டே தான் பிளான் பண்ணேன். வேலையில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வீட்டில் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு என்னோடய சிஸ்டர் என்னை விடவே இல்லை. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நான் இதை பண்ணுவேன், சென்னையில் போய் நான் நல்லா வேலை பார்ப்பேன், இது என்னோடய கோலு, என்னோடய கெரியர் நோக்கி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வீட்டில் அப்பா என்ன நினைக்கிறாரு ஓகேவாப்பா அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்து இங்கே வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேலையும் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வந்தாச்சு. வேலை சூப்பர், தங்குற இடம் சூப்பர், எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை சுற்றி இருக்காங்க, ஹாப்பி. எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக ரூம்குள்ளே வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணியிருந்தப்போ இந்த கடைசியாக மிச்சம் இருப்பேன்ல, அது என்னை பயமுறுத்துமா, லைக் ஹவு டு ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன். ஐ ஃபீல் ஹோம் காய்ஸ், ஐ ஃபீல் ஹோம். எனக்கு என்னோடய வீட்டில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு.